வெயிட்ட கேட்டா அந்த பொண்ணு ஏன் வெயிட்ட கேட்குறீங்க? நான் நடிக்கிறேன் அவர் தூக்குனாரும் சிரமம். நீங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். சிரமமா இருக்குதா? எப்படின்னா ஒரு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்? நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்க. சார் ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு நான் சொல்றேன். நீங்க ஜேர்னலிசம் படிக்கிறீங்க. ஜேர்னலிசம் படிச்சா என்ன உங்களுக்கு மோடியை பத்தியும் ட்ரம்ப் பத்தியும் கேட்க முடியும். இந்த சினிமாவை இருக்கு. இந்த சினிமாவை அவர் சொல்லி முடிக்கட்டும். நான் பேசுறேன். அவர் சொல்லி முடிக்கட்டும், நான் பேசுறேன். சொல்லலாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? ஆமா, அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை சரி. சரி சரி, நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது? நான் பேச விடலாமா சார்? நீங்க பேச விடல என்ன? சரி, நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க, நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? சரி, நீங்களே நடத்துங்க. இல்ல, அது ஏன் சாய்ஸ்ங்க. நான் ஏன் அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் சார். அவர் பேசி முடிச்சு Mic check. Okay, ma. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குல? இது என்னோட டெபியூ ஃபிலிம். ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ். அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ ஃபேஸ். ஸோ நீ உங்களோட சப்போர்ட்டில் தான் இது ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். பேசுகிறேன் 3 எல்லாருக்கும் தான். அவர் இவ்வளோ குட்டியாக முடிச்சிருவாரு நான் எதிர்பார்க்கல. இல்லை, ஏன்னா எப்படியும் வந்து பெருசாக கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ நான் இங்கேயே குட்டியாக முடிச்சிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த படம் சார் சொன்ன மாதிரி என்னோட முதல் படம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அண்ட் ஆல் த கேஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா நீங்கள் படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கான காரணம் டெஃபினட்டாக அதுக்கான டெக்னீஷியன்ஸ் தான். அரவிந்த் சிங் ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, நிறைய பேர்ட்ட வெளியே பேசும்போது சொன்னாங்க. காந்தம் பிரதீப் சார், ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்கு ஒரு காப் கேரக்டர் முதல் படத்துலேயே கிடச்சிது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு, ஒழுங்காக பண்ணுவானா, லுக்கா ஓகே நடிச்சிருவானா அப்படின்ட்டு. பட் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கே இப்போ என் மேலே கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட் வருது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். படத்தை சார் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் தான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ அதர்ஸ் படம் நீங்கள் பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங், எதுக்கு, ஏன் இந்த டைட்டில். ஸோ எனக்குமே இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோக்கு முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா, ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ்
டாக்டராக நீங்கள் நேச்சுரலாக இருந்தது, நீங்கள் உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது எல்லாமே அபின் சாரோட கைடன்ஸ் அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, ஆதித்யா மாதவ். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு என்ன ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார். ஸோ I think he'll be an asset to the industry. We got two people, one director and one hero to the added to the industry. So I'm very happy to have been a part of their beginning. Thank you. டேரக்டர் சார் படத்தில் ஆக்டர் டேரக்டர் மட்டும்தான் ஹீரோஜெண்டர் பாக்கியராஜ் தான் வந்து படத்தோட டைட்டில் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் உங்களுக்கு பண்ணீங்க ஏதாவது பண்ணீங்க? இல்லை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை. எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து 50 வாட்டி படம் பார்ப்போம், நம்ம எடிட் பண்ணி திருப்பி திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டாக தான் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு இங்கே எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் பிளேயில் வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணுது தான் இந்த விஷயம். நல்லா இருக்குது. ஆனால் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஜோடி ஏன்னா அந்த போலீஸ்காரங்க வந்து அவங்க ரைட் வீட்டுக்கு ஆக்சுவலி என்னென்னா இப்போ பேசலாமா, அதாவது இப்போது ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்க தானா வெயிட்டை பத்தி என்ன தப்பா கேட்குறேன்னா? நீங்க என் வெயிட் கேட்டீங்க, நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? இங்க தமிழ் சினிமா ரசிகன் என்ன ஒரு வருஷமா ஜேர்னலிஸ்டாக வேலை பார்க்காத ஒரே ஒரு பத்திரிகை தான். எல்லா பத்திரிகையுமே வேலை பார்த்து யூடியூபரா இருக்காங்க. ஓகே என்ன பேசணும் அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியது. இவருக்கு நான் கேட்ட கேள்வி நீங்க வளர்ந்த ஹீரோ சார் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கல, எல்லாம் வழக்கமா கேட்கறீங்க. வெயிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணு ஏன் வெயிட்ட கேட்கறீங்க? நான் நடிக்கிறேன். அவர் தூக்குனாரும் சிரமம். நீங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். சிரமமா இருந்ததா எப்படின்னா உங்களுக்கு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन? கொஞ்சம் பூசி நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்க. சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டீங்க, நான் சொல்றேன். பூசி மொழி மாதிரி இருக்கிறாங்க. என்ன வேண்டாங்க இந்த குஷ்புல இருந்து சரிதா வளர்ந்து போறாங்க. பூசி மொழி மாதிரி இருக்கா அப்படிலாம் சொல்லல. நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்டயே டைரக்டா சொல்றேன். ஓகே சார். நீ ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க. ஜேர்னலிசம் படிச்சு என்ன உங்கள்ட்ட மோடியை பத்தியும் ட்ரம்ப் பத்தியும் கேட்க முடியும். இந்த சினிமாவை இந்த சினிமாவை அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன். அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன். சொல்லாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? ஆமா அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை சரி. அந்த மீடியாவோட கேள்வி என்ன நீங்க சொல்லி கேள்வி எழுதி கொடுத்தீங்க. இல்ல நீங்க சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். ஒரே நிமிஷம். சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படத்தை இல்லை சார் புரியுது. ஓகே நான் இப்ப சொல்லலாம். என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது? நான் பேச விடலாமா சார்? நீங்க பேச விடல என்ன? சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? சரி நீங்களே நடத்துங்க. இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க. நான் ஏன் வெயிட்
அவங்க எவ்வளவு வெயிட்னா அது அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் சார். அவர் பேசி ஒரே நிமிஷம். நான் ஐ எம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு இவ்ளோ. தேர் இஸ் நோ வுமன் ஹியர். I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க. ஆமா, அப்புறம் அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார். அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி, அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுக்குது. அதனாலதான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. ஆனா என்ன அது மென்டல் ஹெல்த் சார் நான் சொல்றேன், டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்றது எவ்ரி வுமன் ஹேஸ் a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் 0 சைஸ்ல இருக்கணுமா? சரி, என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சார். நீங்க யூ நாட் டூயிங் அஸ் a favor. ஓகே, நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம். நான் செய்யல. ஏன்னா இது படம் 100 கோடி ரூபாய் போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவங்க பேச திருப்பி என்ன? ஆமா சார், அந்த வார்த்தை நீங்க பேட்டி கொடுத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டர் பாராட்டுறீங்களா, அவங்க தான் எழுதிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? சரி, என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? என் வெயிட் உங்களுக்கு தெரியும், அதுதானே உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன? அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் அது எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட் தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். Okay sir, please I am working hard. Sir, என்னோட career timeline பாத்தீங்கன்னா I have chosen characters that are career oriented. Now I don't want to be a commercial heroine. Okay மூவி பத்தி என்ன okay இல்ல அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அது எப்படி இன்டர் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு? I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing, but normalizing body shaming. அதுலயே ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது. எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு? என்னோட வெயிட் அன்னைக்கு அந்த பிரஸ் என்னோட வெயிட் கேட்டாங்க. என்னோட வெயிட் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? அது எனக்கு காமெடியாக தோணலங்க. அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல, அது ரெலவெண்டா இல்ல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டர். நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்? ஒரு நிமிஷமா அதர்ஸ் 1 செகண்ட். அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चंस. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தான். அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனாலதான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். அது அவரோட ஒப்பீனியன். ஆனா அவங்க வெயிட் என்ன, அவங்க எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னலாம் கேட்பீங்க? நீங்க இப்படி
செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன weight? அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு. என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்க தான் படிச்சது. அப்படி ஜஸ்ட் பிகாஸ் ஐ நாட் ஃப்ளூயன்ட் எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். படத்தோட கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? படத்தோட கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? படத்தை பத்தின கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி கேளுமா. அதான் படத்தை பத்தின கேள்வி. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பா பேசி நல்லபடியா ஓகே 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 புரியுது. நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க இப்ப யாராவது கேட்கும்போது நல்லா பண்ணாங்க. இது பண்றதுக்காக சொல்றேன். ஆமா பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு அது நல்லா இருக்கா இல்லையா, என்னோட வெயிட் கேட்டது எனக்கு ஒஃபென்சிவா இருந்தது. அது சரி சார், அது ஓகே. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் படத்தை பத்தி கேள்விக்கு வந்தோம். ஆக்சுவலா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப்ல பார்க்க நல்லா போச்சு. அது நடுவுல வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விட்டுட்டு அவங்க ரெடி படம் சம்பந்தமா கேளுங்க. படம் சம்பந்தமா கேளுங்க. ஓகே பேசலாமா? பேசலாம் சார். படம் சம்பந்தமா பேசலாம். இருக்கு கீழ இருக்கு. அதான் ஓகே சொல்லுங்க. கேளுமா. படத்தை சம்பந்தமா கேளுங்கம்மா. ஸ்க்ரீன் பிளே இல்லை சார், அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கலை. ஆனால் வந்துட்டு ஒப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்னில் நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அந்த ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லாவே பண்ணிடுறேன். அவங்க நம்ம மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வேணும்னு அவங்க நினைச்சது. ஏன் இந்த மாதிரி இல்லை சரி வந்து ஒரு அதாவது இப்போ இவ்வளோ நாள் இப்போ நான் வந்து கொஞ்சம் சார் கேட்குதா? இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த இந்த அந்த விஷயம் நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்போ இதில் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோடில் தான் காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்டில் வந்துட்டு எல்லாத்தையும் கோ டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸாக வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் ஒஃபென்சிவாக வந்துட்டு ஒன்று பண்ணுறாரு. அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டில் நான் எழுதி காமிச்சிருப்பேன். அதுதான் அவரோட தாட். அது ஒவ்வொருத்தருக்கும். அதனால தான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம அவர் ஹீரோவை நம்ம காமிக்கல இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோன்னா ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறது தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோடில் வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். அவங்க எண்ணிக்கை வந்து தப்பா எந்த ஆக்டிங் சொல்லாத அதை வந்து நீங்களா எடுத்துக்கிறது இல்லை சார், அது போல சின்ன